கணபதிங்கிறது உங்க உடம்புங்க அவங்கவுங்க உடம்புக்குள்ள எங்க இருக்காருன்னா உங்க உடம்புல உமிழ் நீர் தான் சார். நம்ம உடம்புலயே உச்சிஷ்ட கணபதி உண்டா? உச்சிஷ்ட கணபதி உமிழ் நீர். சரி, இப்ப எல்லாத்துக்குமே தெய்வங்கள் இருக்காங்க, மலை ஜலங்கள் இருக்கு, குப்பைகள் இருக்கு, மக்கி போகுது, அத்தனையும் கொண்டு போய் உரமா போடுறோம். திரும்பி வந்து அதுக்குள்ள வந்து தோட்டத்துல இருந்து காய்கறியா விளைஞ்சு திரும்பி வருது. சரிங்க. அத அழிஞ்சி ஆக்கம் பண்ணி திரும்பி உற்பத்தி பண்ணி அமிலத்தன்மைகள் மாறி அது இந்திரியமா மாறி அது வந்து சுரோனிதமா மாறி பெண்கள்லாம் சுரோனிதம் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் உச்சிஷ்டம். சரிங்க சுவாமி. அதெல்லாம் அம்பாள மடியில வச்சிருக்க சுரோனிதம். இப்ப ஆண்கள்னா சுவாமி நம்ம இந்த ஸ்போம்னு சொல்லக்கூடிய தன்மை ஆண்களுடைய தன்மை எடுத்துக்குங்க. ரசமணின்னு சொல்லுவோம், அத விந்துன்னு சொல்லுவோம். ரசமணிங்கிறது நம்ம கழுத்துல கட்டக்கூடிய ரசமணிங்கிறத இந்திரியம். அதை நீ கட்டிட்டா அது மணி. சரிங்க சுவாமி. அப்ப அந்த மணியா கட்டினா 12 வருஷம் தாவம் இருக்கணும். அதுக்கு உச்சிஷ்ட கணபதி அனுக்கிற